மாஸ்டர்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்த பிரம்மரிஷி பத்ரிஜி அவங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் எனக்கு தொடர்ந்து இந்த வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்க பாவதா பாபாஜி அறக்கட்டளைக்கும் பழனிப்பன் சாருக்கும் என்னோட நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிட்டு இந்த செக்ஷன் ஆரம்பிக்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், துளசி தளம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த புக்கில். இப்போ என்ன அப்படின்னா லாஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த முமுசுன்னு சொல்லிட்டு, அதாவது பிராக்டிஸ் பண்றவங்க, வாரியர் ரைட்டா, போர் வீரர். அந்த போர் வீரருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் சார் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். பயம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பயம், அதுக்கப்புறமா அறிகுறை ஞானம், அந்த இஎஸ்பி பவர்ல அப்படி ஸ்டக் ஆகுறது, அப்புறம் முதுமை உணர்வு. ஸோ அந்த இதெல்லாம் தாண்டும் போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மோட்சம், அதாவது நம்மளுடைய அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு நம்மளால ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதாவது அந்த முமுஷுங்கிறத தாண்டி நம்ம என்ன பண்ண முடியும், ஒரு ரிஷி, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தடுத்து அந்த நம்மளோட இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிற இதுல மாற முடியும், ரிஷியா மாற முடியும் அப்படிங்கிறத சார் சொன்னாங்க. இதை நம்ம லாஸ்ட்ல பார்த்தோம். இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம்னா, இன்னைக்கும் தொடர்ந்து அந்த சில அந்த ஆன்ம விஞ்ஞானிகளை பத்தி நம்ம பார்க்கலாம். யார் யார் புக்கெல்லாம் அவங்க பண்ணி படிக்க சொல்றாங்க, யாரோட இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுல கண்டினியூ பார்க்கலாம். சேத் சேத் விஞ்ஞானத்தை படிக்க சொல்றாங்க. இவங்க யார் அப்படின்னு சார் சொல்றாங்க அப்படின்னா, சேத் ஐன்ஸ்டீன் ஒரு நவீன விஞ்ஞானி மாதிரி, சேத் ஒரு நவீன ஆன்மீக விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேத் மாஸ்டர். சோ இவங்க ஒரு பூர்ணாத்மா மாஸ்டர்ஸ். இவங்க மேல இருக்கக்கூடிய ஒரு பூர்ணாத்மா. இவங்க சேனலிங் முறையில நம்மளுக்கு கீழே அவங்களுடைய ஞானத்தை கொடுத்திருக்காங்க நம்ம பூலோகத்துக்கு. அதனால சார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பத்ரிஜ் சார் இந்த ஞானம் எப்படி அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அசாதாரணமான பரிபூர்ண ஆன்மீக ஞானமாக ஜொலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அவ்வளோ அழகான ஒரு பரிபூர்ண ஞானம் சேத் விஞ்ஞானம் அப்படிங்கிறத சார் இந்த இடத்துல பதிவு பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, என்னோட கனவு என்ன அப்படின்னா சேத் விஞ்ஞானம் எல்லா மொழியிலையும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவு அப்படின்னு சொல்லி சார் சொல்றாங்க. அதாவது சேத் ஸ்பீக்ஸ், சேத் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற நிறைய புத்தகங்கள் ஆங்கிலத்துல இருக்கு, அதை வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லி சார் நம்மளுக்கு சொல்றாங்க. இன்றைய காலகட்டத்துல சேத் மாஸ்டரோட ஞானம் மிகவும் முக்கியமானது அப்படிங்கறது என்ன செய்யறாங்க சார் பதிவு பண்றாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிண்டா குட்மேன் பத்தி சொல்றாங்க. இவங்க ரீசெண்டா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வாழ்ந்து தன்னோட உடலை வெக்கேட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ அவங்களோட இது மெயினா ஒரு புக்கு சொல்றாங்க, ஸ்டார் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு. நிறைய புக் இருக்கு, அதுல ஸ்டார் சயின்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த புக்ல இருந்து கொஞ்சம் நம்மளுக்கு கோட்ஸும் சொல்லியிருக்காங்க. மூளை அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, உடலை சார்ந்தது. அதே மாதிரி மனம் அப்படிங்கிறது மூளையோட அடிப்படை அப்படிங்கிறது அந்த புக்ல சொல்லியிருக்காங்க. மூன்றாம் கண் என்பது சூட்சும சரீரத்தை சார்ந்தது. அம்சாத்மா என்பது அந்த சூட்சும சரீரம், அந்த மூன்றாம் கண்ணோட அடிப்படை. அதாவது மனம்ங்கிறது மூளையோட அடிப்படை, அம்சாத்மாங்கிறது அந்த தேர்டையோட ஒரு அடிப்படை அம்சம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒரு அடிப்படையா இருக்கிறது பூர்ணாத்மா. சோ நம்ம பூர்ணாத்மால இருந்து வந்தவங்க தான் நம்ம எல்லாருமே. தியானத்தின் மூலம் இதை நல்லா தெரிஞ்சுக்க முடியும். சோ அப்ப நம்மளும் ஒரு லிண்டா குட்மேன் மாதிரி என்ன செய்யணும், மாறணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புக்கெல்லாம் படிக்கணும். ஸ்டார் சயின்ஸ் அப்படிங்கிறத சார் அந்த புக்கை நம்மளுக்கு இது பண்றாங்க, டிஸ்கிரைப் பண்றாங்க. நீங்க எல்லாரும் படிங்கன்னு சொல்றாங்க. அப்புறமா ஜீசஸ் ஜீசஸ் தெரியும் நம்மளுக்கு, ஒரு நல்ல ஒரு ஆன்மீக விஞ்ஞானி, ஒரு நல்ல ஒரு கிரேட் மாஸ்டர், மகான். ஓகேயா? சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, என் தந்தையின் படைப்பில் எண்ணற்ற உலகங்கள் உள்ளன. பாருங்க, என் தந்தையின் படைப்பில் எண்ணற்ற உலகங்கள் உள்ளன. அப்போ பாருங்க எவ்வளவோ உலகங்கள் இருக்கு அப்படின்னு. இந்த பூலோகம் மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கு, சரி, நிறைய உலகங்கள் இருக்கு அப்படிங்கிறத பைபிள்ல ஜீசஸ் சொல்லியிருக்காங்க. நீ மற்றவர்களுக்கு எதை செய்கிறாயோ அதுவே உனக்கு மற்றவர்களிடமிருந்து கிடைக்கும். பாருங்க எவ்வளவு அருமையான நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம மத்தவங்க நம்மளுக்கு உதவி செய்யல, மத்தவங்க நம்ம மேல கோபப்படுறாங்க, மத்தவங்க நம்ம மேல நம்மளுக்கு ஒரு உண்மையான அன்பு வைக்கல அப்படின்னா அப்ப யாருடைய மிஸ்டேக் இந்த இடத்துல? நம்மளுடைய மிஸ்டேக் தான். சோ நம்ம எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி
கிடைக்கும் அப்படிங்கிறத ஜீசஸ் இதுல அழகா பதிவு பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, மூன்றாம் கண் திறந்து விட்டால் உன் சூட்சும சரீரம் ஒளிமயமாக மாறுகிறது. நம்மளுக்கு வந்து அந்த தேர்ட் ஐ வந்து ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய அந்த சூட்சும சரீரம் வந்து எப்படி மாறுதுன்னு சொல்றாங்க, ஒளி உடம்பா மாறுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, லைட் பாடியா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த பூலோகத்தில் செல்வங்களுக்காக அதிகம் எங்காதே. ஓகேயா, இந்த பூலோகத்துல உள்ள செல்வத்துக்கு ரொம்ப ரொம்ப பேராசைப்பட வேண்டாம் சொல்றாங்க. நார்மலா நம்மளுக்கு தேவையானதுக்கு நம்ம ஆசைப்படலாம். ஓகேயா, சோ அதிகப்படி ஒரு வீடுனா ஓகே 4 வீடு அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி ஒரு கார்னா ஓகே 10 கார் வேணும் 4 கார் வேணும்னா சோ அது அதிகம். சோ அந்த மாதிரி தேவைக்கு நம்மளுக்கு சேர்த்துக்கலாம், சொத்து சேர்த்துக்கலாம். வாழ்க்கைக்கு சந்தோஷமா வாழ்றதுக்கு நிறைய என்ன செஞ்சுக்கலாம், தேவையான சொத்து சேர்த்துக்கலாம். ஆனா அதிகப்படி ஆசை வேண்டாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் மேலுலகத்தின் செல்வங்களை பெற முயற்சி செய். ஓகே, ஆனா என்ன அப்படின்னா, கண்டிப்பா இங்க பூலோகத்துக்கு தேவையான செல்வம் உனக்கு போதும். ஆனா அந்த மேலுலகத்தில் உள்ள செல்வத்துக்கு அதை அடையறதுக்கு நீ ஆசைப்படு, தொடர்ந்து முயற்சி செய் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முயற்சி தான் நம்மளுக்கே தெரியுமே என்ன மாஸ்டர், தியானம், ஸ்வாத்தியாயம், சசங்கம், என்னது அப்புறமா சேவை, மௌனம் எல்லாமே அதுல செய்யறோம். சோ இது எல்லாம் சேரும்போது கண்டிப்பா நம்ம வந்து எந்த மேலுலக செல்வத்தை நம்ம வந்து என்ன செய்யலாம், அடையலாம். சோ ஜீசஸ் கூறியதை பின்பற்றுவோம், அவர் கூறியதை போல் வாழ்வோம், அது போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பத்திரிசர் சொல்றாங்க. சோ அப்ப ஜீசஸ் சொல்ற எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். பைபிள்ல நிறைய நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பத்திரிசர் வந்து என்ன செய்யறாங்க. அப்போ அந்த பைபிள கூட படிக்க சொல்றாங்க, ஜீசஸ ஃபாலோ பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் முகமது. முகமது நபியை பத்தி இதுல சார் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன முதல்ல வேர்ட்ஸ் நம்ம பேசலாம். அல்லாஹு உங்களை பூமியில் இருந்து வியக்கத்தக்க விதத்தில் முளைக்க செய்தான். அல்லாஹ் வந்து உங்களை பூமியில் இருந்து வியக்கத்தக்க விதத்தில் முளைக்க செய்தான். பின்னர் உங்களை இதே பூமிக்கு திரும்ப கொண்டு செல்வான். மேலும் அதிலிருந்து திடீரென உங்களை எழுப்பி நிறுத்துவான். மேலும் அல்லாஹ் பூமியை உங்களுக்காக விரிப்பாக அமைத்தான். எதை சொல்றாங்க இந்த இடத்துல, சும்மா அப்படியே நம்ம என்ன செய்யறோம், பிறந்து பிறந்து இறக்குறோம், பிறக்கவங்களுக்கு இறப்பு இருக்கு, இறக்கவங்களுக்கு திருப்பி பிறப்பு இருக்கு, அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க இந்த இடத்துல, புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி நான் சொல்றாங்க. இந்த இடத்துல முகமது நபியும் அதை தான் நம்மளுக்கு பதிவு பண்றாங்க. பிறந்தவங்களுக்கு கண்டிப்பா இறப்பு இருக்கு அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்காங்க சொல்றாங்க. அதே மாதிரி இறந்தவங்க திருப்பி பிறப்பாங்க. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், முகமது நபி வந்து இவங்களும் வந்து இவங்களுமே ஒரு பெரிய ஒரு மிகச்சிறந்த ஆசான். அவங்களுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா உலகத்துக்கும் போய் பார்த்து நேரடியா பார்த்து அந்த அனுபவ அறிவை பெற்றவங்க அப்படின்னு சொல்லி பத்ரிசார் வந்து முகமது நபிய சொல்றாங்க. சோ அந்த மாதிரி நம்மளும் என்ன செய்யணும், எல்லா உலகத்துக்கும் போய் கரெக்டான ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பரிசோதித்து பார்த்து நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி அப்புறம் அந்த ஞானத்தை நம்ம என்ன செய்யணும், பெறணும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்க சொல்றாங்க. ஓகேயா, சோ முகமது நபி ஒரு மகா யோகி, தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்லி பத்ரிசா சொல்லு. சோ சேம் திங், அந்த முகமது நபியும் நம்ம என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சார் வந்து பதிவு பண்ண. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஜொராஸ்டர். இது வந்து இவங்க வந்து ஜொராஸ்டர் மதத்தை வந்து நிறுவனவங்க, சோ ஸ்தாபிச்சவங்க. இவங்களுமே ஒரு தீர்க்க தரிசி தான் மாஸ்டர்ஸ். அதாவது இவங்களுடைய அருள்வாக்கு என்ன அப்படின்னா, உன்னிடம் உள்ள என்ன சரி உன்னிடம் என்ன உள்ளதோ அதில் திருப்திப்படு, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ சாட்டிஸ்பாக்சன் ஆகு. ஆனா என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மேலுலகத்துல உள்ள கூட திருப்தி ஆகக்கூடாது. நம்ம இவர் அதே தானே சொல்லியிருக்காங்க, ஜீசஸ் கூட என்ன சொன்னாங்க, இங்குள்ள செல்வத்துக்கு வந்து ரொம்ப ஏங்காத, ஆனா அங்க பரலோகத்துல இருக்க செல்வத்துக்கு நீ வந்து என்ன செய்யி ஆசைப்படு அப்படின்னு சொல்றாங்க. அதைதான் இவரும் சொல்றாரு. ஆன்மாவோட முன்னேற்றத்துல திருப்தியே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் சொல்ல ஒரு ஸ்டெப் போன உடனே எனக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்ப நான் வந்து எல்லாமே எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. கடைசி அந்த ஜனன மரண சுழல்ல இருந்து நம்ம வந்து வெளியில வர்ற வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். இந்த ப்ராசஸ ரிப்பீட் ஆகிட்டே பண்ணிக்கிட்டே தான் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஜஸ்ட் இங்க ஒரு முன்னேறி இருக்கணும், அடுத்த லெவலுக்கு ஒரு ரிஷியா போனீங்கன்னா முதல்ல யோகியா மாறுறீங்க, யோகியா இருந்து ரிஷியா மாறுறீங்க, ரிஷியா இருந்தா அப்புறமா என்ன சொல்றோம் மகரிஷியா போறோம், அதுக்கப்புறம் பிரம்ம ரிஷி, இந்த மாதிரி என்ன செஞ்சுட்டே இருக்கணும், உயரணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் உன்னோட முன் ஜென்மங்களை பத்தி
பூர்ணாத்மாவை பற்றி நல்லா பரிசோதனை செஞ்சு பாரு அப்படின்னு சொல்லி செய்யறாங்க. உன்னோட ஆன்மாவோட ஓட்டத்தை கூட கவனி. நீ எப்படி பரிணாமத்துல ஒன்னொன்னா ஸ்டெப் ஸ்டெப்பா முன்னாடி முன்னாடி வந்திருக்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ. நம்மளுக்கே தெரியும்ல, நம்ம தாதுக்களா இருந்து அப்புறம் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம தாவரங்களா இருந்து அதுக்கப்புறமா விலங்குகளா இருந்து அப்புறம் மனிதர்களா இருக்கும். அந்த மனிதர்களையும் நம்ம முதல்ல ஒரு அதிகமா ஒரு கொடுங்கோல் அப்படிங்கிற எப்படி சொல்றது, ஒரு கொடுமையான அந்த மனிதனா இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாகரிகமா மாறி 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 இப்ப நம்ம வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல, நம்ம ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கோம். டெவலப்ட் ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம். அந்த மெச்சூரிட்டி ஆன்மாவா என்ன செஞ்சிருக்கோம், மாறி இருக்கோம். சோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுதான் மிகச்சிறந்த நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மாஸ்டர்ஸ். அப்போ ஜொராஸ்டர்ங்கிறது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பத்ரி சார் வந்து சொல்றாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், தேனீக்கள் மாதிரிதான் எல்லா விதமான இதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எல்லா மலர்ல இருந்து மகரந்தத்தை நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஜலாலுதீன் ரூமி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதாவது பாரசீக நாட்டை சேர்ந்தவங்க இவங்க, ஜலாலுதீன் ரூமி. இவங்களுடைய சத்திய வாக்குகள் பாருங்க. அதான் இப்ப நான் சொன்னதுதான், நான் தாதுக்கள் ரூபத்தில் பிறந்து இறந்தேன். முதல்ல நான் எப்படி இருந்தேன், நம்ம சொல்லுவாங்கல்ல, நம்மளுக்கு வந்து புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி எல்லா பிறப்பும் ஏந்திரத்தன் எம்பெருமான்னு சொல்றாரு. அதே மாதிரி இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாணிக்கவாசகர் சொல்றாங்க. அதே மாதிரி இங்க சொல்றாங்க பாருங்க, நான் வந்து தாதுக்கள் ரூபத்துல வந்து பிறந்தேன். அதுக்கப்புறமா என்ன வந்தேன், செடிகளா மாறினேன். செடிகளா மாறி அதுல இருந்து இது பண்ணி 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 நான் எப்படி மாறிட்டேன், விலங்கு வடிவுல பிறந்தேன். விலங்கு வடிவுல பிறந்து 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 மரணிச்சு மரணிச்சு எப்படி ஆயிட்டேன், மனுஷனா பிறந்தேன். இப்ப நான் ஏன் பயப்படணும், அப்ப ஏன் மரணத்தை பத்தி நான் ஏன் பயப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் மரணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கண்டிப்பா நம்ம ஒரு வாட்டி இறந்தோம்னா ஒரு அந்த இதுல இருந்து அடுத்த முன்னேற்றத்துக்கான இதுலதான் இருப்போமே தவிர பின்னாடி என்ன செய்ய மாட்டோம், போக மாட்டோம். சோ அப்ப கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நான் சொல்றேன்ல, தாதுக்களா இருந்து தாவரங்களா இருந்து விலங்குகளா இருந்து மனுஷனா வந்து மனுஷன்லயும் நம்ம எப்படி இருக்கோம், ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறி தான் வந்துட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஒரு பிறவினா கண்டிப்பா ஒரு நல்ல பிறவி தான். இதை விட நல்ல பிறவி, இதை விட நல்ல ஒரு புரிஞ்ச ஒரு வாழ்க்கை அப்படிதான் வாழ்வுமே தவிர இதை விட கம்மியான இடத்துல நம்ம என்ன செய்ய மாட்டோம், வாழ மாட்டோம். அப்ப நம்ம ஏன் கவலைப்படணும், மரணத்தை பத்தி நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப ஏன் நான் பயம், மரணத்துல எனக்கு என்ன இழப்பு இருக்கு, எந்த இதுவுமே இல்லை, எனக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நான் முன்னேறிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்கேன். சோ அப்போ மனுஷ பிறவினை எடுத்து இறந்தேன்னா என்ன ஆவேன், தேவனா மாறுவேன், தேவலோகத்துக்கு போவேன். ஏன் இன்னும் கூட நான் உயர்ந்த உயர்ந்த உலகங்களுக்கு எல்லாம் போகலாம். அப்போ இன்னும் சார் பாத்தீங்கன்னா யாருமே நினைச்சு பார்க்காத ஒரு நிலையை கூட என்னால அடைய முடியும். சோ அங்க கூட நான் போகலாம். அப்போ நான் என்ன, நான் நிறைய யாத்திரைகள், நிறைய ஜென்மங்கள், நிறைய அப்படி எடுத்து 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 நிறைய அனுபவங்களை பெற்று 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 நிறைய என்னோட டிராவல் வந்து ஒரு மிக நீண்ட டிராவல் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, சொல்றாரு. இன்னும் கூட இன்னும் நிறைய அனுபவத்தை கூட நான் என்ன செய்வேன், பெறுவேன். சோ விதவிதமான உலகத்துக்கு போயிட்டு விதவிதமான அனுபவங்கள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. வாழ்க்கை என்பது எல்லையற்ற சாஸ்வதமான விஞ்ஞான யாத்திரை சொல்லியிருக்காங்க பாருங்க, எல்லையற்ற சாஸ்வதமான விஞ்ஞான யாத்திரை. அதாவது நம்ம வந்து ஒரு பிறவியில இருந்து அடுத்த பிறவியை நோக்கி வரும்போது வரும்போது கண்டிப்பா முன்னேறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர மனுஷனா பிறந்துட்டு திருப்பி விலங்காவோ இல்ல தாவரமோ பிறக்க சான்ஸ் கிடையாது. ஏன்னா அதுல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு தான் நம்ம முன்னோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால என்ன அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த உள்ள நம்மளுக்கு எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும், கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் ஸ்டோர் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த அடுத்த பிறவியில இந்த அனுபவம் நம்மளை வந்து வழி நடத்தி தான் கொண்டு போகுமே தவிர சான்ஸ் கீழே வர்றதுக்கு நம்மளுக்கு சான்ஸ் இல்லை. அதனால என்ன செய்ய வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். மரணம் வந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை தவிர, ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு எடுத்துட்டு போகிறதை தவிர அதுக்கு என்ன கிடையாது, அழிவு கிடையாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதுதான் வாழ்க்கையோட ரூமி சொன்ன வாழ்க்கையோட சாரம்சம் அப்படின்னு சொல்லி சார் வந்து இதுல சொல்லியிருக்காங்க. பாருங்க எவ்வளவு அழகா அந்த ரூமி சொல்லியிருக்காங்க. இதுதானே மாஸ்டர்ஸ் உண்மையும் கூட. சோ அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னா இதெல்லாம் நம்ம மனசுல ஏத்துக்கிட்டு, சோ மரணம்ங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு எடுத்துட்டு போறதுதான், அதுவும் முன்னேற்றமான ஒரு நிலைக்கு எடுத்துட்டு போறதுதான். இந்த பிறகுல செஞ்ச தப்பு அடுத்த பிறகு நம்ம என்ன செய்ய மாட்டோம், பண்ண மாட்டோம். சோ டெய்லி 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 நம்மளையே நம்ம என்ன செஞ்சுட்டே தான் இருக்கோம், அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், நம்ம சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கோம். சோ அதனால எந்த இதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம், வாழ்க்கைய அப்படியே எடுத்துட்டு போங்க அப்படிங்கறத என்ன செய்யறாங்க, பூமி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சோ இதை எப்பவுமே நம்ம மனசுல என்ன செஞ்சுக்கலாம், ஏத்துக்கலாம். ஓகேயா, ஏத்துக்கிட்டு எப்போதும் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேயா.
ரொம்ப சூப்பரான ஒரு இது. நெக்ஸ்ட் கோத்தே. சோ கோத்தே கூட அதை தான் சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு மரணம் கிடையாது. நீங்க வந்து இந்த பூமியோட ஒரு விருந்தினர்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொல்றாங்க. கோத்தைங்கிறவங்க ஜெர்மனி நாட்டோட ஒரு மகா யோகி அப்படின்னு சொல்லி சார் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து கன்ஃபியூசிஸ் பத்தி பார்க்கலாம். கன்ஃபியூசிஸ் கேள்விப்பட்டிருப்போம் நம்ம. இவங்க வந்து கிறிஸ்துவுக்கே முன்னாடி பிறந்தவங்க. சீன நாட்டோட ஒரு ஞானி. ஓகே, சோ கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கூட படிச்சிருப்போம் தெரியுமா? வரப்புயர அப்படின்னு படிச்சிருப்பீங்க எல்லாருமே ஸ்கூல்ல. வரப்புயர நெல் உயரும், நெல் உயர வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர என்ன ஆகும் உங்களுக்கு குடி உயரும், குடி உயர கோன் உயரும் அப்படின்னு சொல்லி அவையார் பாட்டை நம்ம படிச்சிருப்போம் சின்ன வயசுலயே. பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. ஒரு வரப்புல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க ஆரம்பிச்சாதான் இங்க எல்லாரும் நல்லா இருந்தாதான் அந்த கவர்மெண்டே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இவரும் இங்க சொல்லியிருக்காங்க. உலகத்துல வந்து ஒரு நம்மளுடைய நாட்டோட சிறப்பை காமிக்கணும் அப்படின்னா முதல்ல மாநிலங்கள் சிறப்பா அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாநிலங்கள் செழிப்பா அமையணும் அப்படின்னா சமூகம் வந்து செழிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சமூகம் செழிப்பா இருக்கணும் அப்படின்னா அதுல இருக்க அந்த சமூகத்துல இருக்கிற குடும்பங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பங்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் அதுல இருக்கிற எல்லா மனிதர்களுமே தனித்தன்மையை அவங்கவுங்க தனித்தன்மையை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தனித்தன்மையை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அந்த மக்கள் வந்து மந்த புத்தியை வந்து போக்கிக் கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவங்க கண்டிப்பா சிரத்தை மற்றும் கவனம் அதெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ணணும். எல்லா விஷயத்திலும் சிரத்தையா இருக்கணும். பாருங்க சிரத்தை எடுத்து பண்ணணும். சும்மா ஏனோ தானோ எதுக்கோ பண்றோம்னு இல்லாம சிரத்தையோட பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும். சோ அந்த சிரத்தை கவனம் வேணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க, ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் பரிசோதிக்க வேணும். பாருங்க எங்கப்பா என்ன செய்யணும், ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா மாநிலம் நல்லா இருக்கணும், மாநிலம் நல்லா இருந்தா சொசைட்டி நல்லா இருக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும்னா அதுல இருக்கிற குடும்பங்கள் நல்லா இருக்கணும், அதுல இருக்க குடும்பங்கள் செழிப்பா இருக்கணும்னா அதுல இருக்கிற மனிதர்கள் எல்லாம் தனித்தன்மையோட இருக்கணும். அவங்க தனித்தன்மையோட இருக்கணும்னா அவங்க மந்த புத்தியை என்ன செய்யணும், சரி செய்யணும். அவங்க மந்த புத்தியை சரி செய்யணும் அப்படின்னா அவங்க கவனம் சிரத்தையோட இருக்கணும். கவனம் சிரத்தையோட இருக்கணும்னா அவங்களுக்கு என்ன வேணும், ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணும். அதுக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம எல்லா நாளும் நம்மள பரிசோதனை பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நேத்து இருந்த கலைச்செல்வியோட இன்னைக்கு இருந்த கலைச்செல்வி எப்படி இருக்கிறாங்க. சோ அந்த அளவுக்கு தான் நம்மள பரிசோதனை பண்ணணுமே தவிர பக்கத்துல இருக்கவங்களோட பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், கம்பேர் பண்ண வேண்டாம். நம்மளோட ஆன்ம வளர்ச்சி கரெக்டா இருக்கா அப்படிங்கறத தான் நம்ம என்ன செய்யணும், பரிசோதனை பண்ணணும். அந்த பரிசோதனை பண்றதுக்கு ஒரு 8 விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க கன்ஃபியூசியஸ். என்ன அப்படின்னா பரிசோதனை பண்ண மட்டுமே நம்ம ஞானம் வளரும். ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம வந்து எவ்வளவுதான் புக்கு படிச்சாலும் எவ்வளவுதான் தியானம் பண்ணாலும் எவ்வளவுதான் சத்சங்கம் கேட்டாலும் எவ்வளவு இருந்தாலும் நம்மள நம்ம பரிசோதனை பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன செய்யும், ஞானம் வளரும். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெய்லி 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 நம்மள பரிசோதனை பண்ணணும். நம்ம டெவலப்பிங்ல இருக்கமா இல்லையா, எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றோம், அந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணணும், அதை எல்லாத்தையும் கண்டிப்பா பண்ணணும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அந்த ஞானம் வளர்ந்தாதான் இப்ப பார்த்தோம் அந்த சிரத்தை கவனம் வந்து அதிகரிக்கும். ஓகேயா, சோ இப்ப ஞானம் இருந்தா மட்டும்தான் நம்மளால கவனமா மத்த இதை செய்ய முடியும். இது அப்படி இது கவனம் அதிகரிக்கும் போது மந்த புத்தி வந்து என்ன செய்யும், குறையும். மந்த புத்தி குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பா அப்படி மாத்தி வருது பாருங்க, தனித்தன்மை கிடைக்கும். தனித்தன்மை இருந்தோம் அப்படின்னா பாருங்க ஒரு குடும்பத்துல இருக்க எல்லா மனுஷனும் கவனத்தோட வாழ்றாங்க, தனித்தன்மையோட இருக்கிறாங்க கண்ணா, கண்டிப்பா அந்த இல்லறம் வந்து என்ன செய்யும், செழிக்கும். அந்த இல்லறம் செழிக்கும் போது கண்டிப்பா சமூகம் செழிப்பா இருக்கும். அந்த சமூகம் செழிப்பா இருந்தா பாருங்க அதுல அந்த மாநிலம் செழிப்பா இருக்கும். அந்த மாநிலம் செழிப்பா இருந்தா எல்லா மாநிலமும் செழிப்பா இருந்தா அந்த நாடு செழிப்பா இருக்கும். அந்த மாதிரி எல்லா நாடும் செழிப்பா இருக்கும் போது இந்த உலகமே நம்ம என்ன செய்யும், நம்மளோட இது சூப்பரா என்ன செய்யலாம் சொல்லலாம். சோ இந்த வந்து பாருங்க இந்த மாதிரி இந்த 8 விஷயத்தையும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஃபாலோ பண்ண சொல்றாங்க. இததான் சைனாவில வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா த கிரேட் லேர்னிங், அதாவது மகா ஞானம் சொல்றாங்களாம். சைனாவில இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ சைனீஸ் வந்து சீனர்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா இத ஃபாலோ பண்றாங்க. சோ இந்த ஒரு மகா ஞானியோட நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். சோ ஒரு மனுஷன் ஒரு சொசைட்டில இருக்கிற எல்லா மனுஷங்களும்
தனித்தன்மையோட, கவனத்தையோட, சிரத்தையோட வாழ ஆரம்பிச்சுட்டாலே கண்டிப்பா அந்த நாடே நல்லா இருக்கும். கரெக்ட் தானே? நல்ல தலைவர்களை செலக்ட் பண்ணுவாங்க. சோ ஓட்டு போடும்போது கரெக்டா பார்த்து என்ன அவங்க ஓட்டு போடுவாங்க. அப்ப நல்ல மக்கள் இருக்கும்போது நல்ல தலைவர்கள் வராங்க. நல்ல தலைவர்கள் இருக்கும்போது மக்களுக்குமே செழிப்பா இருக்கும் போது நம்மளுக்கு இன்னர் மாதிரி அவுட்டர் நம்மளுக்கு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாழ்க்கை மாதிரி ரொம்ப ஈஸியா இருக்கு. நல்ல ரோடு இருக்கு, நல்ல வசதி இருக்கு, தண்ணி வசதி இருக்கு, படிக்கிறதுக்கு இருக்கு, இலவச கல்வி எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா, நல்ல ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருக்கும்போது எல்லாமே நம்ம ரொம்ப ஹாப்பியா தான் நம்ம என்ன செய்வோம் இருப்போம். சோ எல்லாமே வெளியிலயே உள்ள அப்போ உள்ளேயும் உள்ளேயும் நம்ம அசோஷியல் தியானம் எல்லாம் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் ரொம்ப நம்ம ஹாப்பியா இருக்கும்போது கண்டிப்பா உலகம் நல்லா என்ன செய்யும், எல்லாருமே நல்லா இருப்போம். இந்த போர் அந்த மாதிரிலாம் என்ன செய்யறதுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. சோ எல்லாருமே நம்ம ஹாப்பியா இருக்கலாம். சோ அந்த தனித்தன்மைங்கிறது ஞானத்தாலதான் வரும். அந்த ஞானத்துக்கு இதெல்லாம் தேவை. சோ பரிசோதனை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, சைனாவை சேர்ந்த கன்ஃபியூசியஸ் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர்ஸ் பாருங்க ரொம்ப எவ்வளவு அழகா இருக்கு. சோ இத வந்து சார் வந்து நம்மளுக்கு ரொம்ப அழகா எடுத்து எடுத்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரே புக்ல தூக்கி போட்டு நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஓகேயா? எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிளேட்டோ. பிளேட்டோ வந்து எந்த நாட்டோட அப்படின்னா கிரீஸ் நாட்டோட சேர்ந்தாங்க. இவங்களுமே ஒரு தத்துவவாதி. இதை நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், அந்த பிளேட்டோ கன்ஃபியூசியஸ்லாம். சோ இவங்க வந்து சாக்ரட்டிஸோட ஸ்டூடெண்ட். ஓகேயா? அவரோட சிஷ்யர் தான் யார் அப்படின்னா பிளேட்டோ. இவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடவுள் அப்படின்னா பிரபஞ்சம் முழுத்தும் வியாபித்திருக்க அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப கடவுளுங்கிறவங்கள நம்ம எங்க என்ன செய்ய வேண்டாம், தேட வேண்டாம். சொல்லுவ மாதிரி நம்ம தூணிலும் இருக்கிறாங்க, துரும்புலையும் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லிடுற மாதிரிதான். எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு பேர் அறிவு தான் நம்ம என்ன சொல்லலாம், கடவுளை நம்ம சொல்லலாம். சோ அப்போ நம்ம அறிவு அறிவுக்குள்ள நமக்குள்ள இருக்கிறதா நமக்குள்ள கடவுள் தான் என்ன செய்யறாரு, அறிவா இருக்கிறாங்க. ஓகே. சோ ஆன்மா வந்து அமிர்த தத்துவமானதுன்னு சொல்றாங்க. சோ அமிர்தம்னா என்னது, அதாவது ஆன்மாவிற்கு அழிவே கிடையாது. அப்போ மனிதன் வந்து பௌதிக வாழ்க்கையில் ஓகே. சோ அவன் வந்து எப்படி இருக்கான்னா, முன்னாடி எப்படி இருந்தவங்க நம்மலாம் அப்படின்னா, ஆன்மீக உலகத்துல நம்ம வந்து தேவர்களுக்கு சமமா இருந்தவங்க தான். ஆனா இங்க வந்த உடனே நம்ம என்ன செஞ்சிடறோம், எல்லாத்தையும் நம்மளை பத்தி, நம்மளுடைய லிமிட், நம்மளுடைய என்ன சொல்றது, எனர்ஜி, ஆற்றல் எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த பௌதிக உலகத்துக்குள்ள மூழ்கி முத்தெடுத்துடுறோம். நான் வந்து ஒரு அப்பாவா, ஒரு அம்மாவா, சொல்லிட்டு அப்படியே நான் வந்து இதுதான், என்னோட ஐடென்டிட்டியே இதுதான் அப்படி சொல்லி அப்படியே அதுக்குள்ளே மூழ்கிடுறோம். மூழ்கி நம்மளுக்கு எதுவுமே என்ன செய்யறது இல்ல, தெரியறது இல்ல. சோ அதை தாண்டி நம்மளால யோசிக்க கூட முடியல. என்னமோ இங்கேயேதான் சாஸ்வதமா வாழ்ற மாதிரி எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சொத்தெல்லாம் சேர்த்து 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 வச்சு என் பிள்ளை என் பேரன்னு சொல்லிட்டு என்ன செய்யறோம், சேர்த்து வைக்கிறோம். ஓகே. சேர்த்து வச்சுட்டு அதுவும் நம்மளுக்கு திருப்தி வர மாட்டேங்குது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, ஆசை ஆசம் சேர்த்து வச்சு இதுக்குள்ளே மூழ்கி நம்மளுக்கு வந்து அந்த டோட்டலா அறியாமை அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம போயிடுறோம் அப்படிங்கிறத இவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சூப்பரா இருந்தோமா, சூரியன் மாதிரி நம்மளும் ஜொலிச்சுக்கிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம அப்ப அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பவர் இருக்கிறதுனால அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், அதே மாதிரி நிலைக்கு நம்மளால போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்மா அப்படிங்கிறது ஒரு நமக்கு முன்னாடியே உண்டானது. அப்படி அந்த உடல் உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஆன்மா வந்து இருக்குது. அந்த ஆன்மாவை சுமந்து செல்லக்கூடிய ஒரு உபகரணம் தான் உடல். இதை நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். நம்மளுடைய உடல்ங்கிறது ஒரு வெஹிக்கிள் தான். அந்த ஆன்மாவை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். உடல் என்பது ஆன்மாவின் உதவியாளர் மட்டுமே. நம்மள ஆன்மாவை வந்து இது பண்றதுக்கு, நம்ம வளர்ச்சிக்காகத்தான் உடல் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதை தவிர உடலுக்காக ஆன்மா கிடையாது. ஆன்மாவிற்கு எல்லாமே முந்தின நினைவுகள் மட்டுமே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு எல்லா நினைவுகளும் ஒரு ஜென்மமா கடத்தப்படும். அதனாலதான் நம்மளுக்கு அந்த வலிகள் இருந்து நம்மளுடைய சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில விஷயத்துக்கு பயப்படுவாங்க, சில விஷயத்துக்கு பயப்படுவாங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அது மாதிரி அந்த டேலண்ட் சோ நிறைய இருக்கு நம்ம வாழ்க்கை. எல்லாமே நம்மளுக்கு வந்து முந்தினதுல இருந்து அப்படியே கடத்தப்பட்டதுதான். சோ எல்லாமே நம்மளுக்கு தெரியலையே தவிர பட் எல்லாமே நம்மளுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அப்பப்போ நம்மளை வந்து என்ன செய்யுது, எடுத்துட்டு போய் வழி நடத்தி ஒரு மனசாட்சியா வழி நடத்துது. ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம வந்து முந்தின ஏதோ ஒரு பிறவில நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம், ஒரு தப்பு பண்ணி ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருப்போம். அப்ப இப்ப தப்பு பண்ணும்போது உனக்கு உள்ள மனசாட்சியா உட்காந்துட்டு சொல்லும் அது, தப்பு பண்ணாத, தப்பு பண்ணா அதுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. சோ எல்லாமே நம்மள வந்து அந்த நினைவுகள் நம்மள
வழி நடத்தி எடுத்துட்டு போகும். சோ அப்ப தொடர்ந்து முயற்சி பண்ணி பாருங்க. எவ்வளவுதான் கீழ்நிலையில இருந்தாலும் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். விஸ்வாமித்திரர் பத்தி படிச்சிருக்கோம், வசிஷ்டர் பத்தி படிச்சிருக்கோம், நிறைய பேர் பத்தி படிச்சிருக்கோம். சோ அவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கீழ்நிலையில இருந்தவங்க தான் விஸ்வாமித்திரர் எல்லாம் பாத்தீங்கன்னா. சோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய லெவலுக்கு என்ன செய்யறாங்க, மாறுறாங்க. ஒரே இதுல கூட மாற முடியும். சோ அப்போ கண்டிப்பா நம்ம முன்னேற்ற பாதையில இருக்கும்போது எல்லாராலையும் ஒரு ஜீசஸாவோ, ஒரு முகமது நபியாவோ, ஒரு பிரம்மரசி பத்ரிஜியாவோ என்ன செய்ய முடியும், மாற முடியும். சோ நம்ம தான் என்ன செய்யணும், ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கறத தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பிளேட்டோ எழுதிய ரிபப்ளிக் மற்றும் டயலாக்ஸ், இந்த 2 புக்கையும் நமக்கு பத்ரி சார் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது 2யும் கண்டிப்பா நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை படிச்சா நம்மளுடைய புத்தி வந்து நல்லா வளர்ச்சி பெறும், நம்மளுக்கு ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. சோ அப்போ பிளேட்டோவை பத்தி நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம், இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். சோ எஸ், அப்ப கன்ஃபியூசியஸ் சொன்னது பார்த்தோம், பிளேட்டா சொன்னது பார்த்தோம். எல்லாருமே இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம கடவுள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முள்ளும் பறந்திருக்கும் ஒரு அறிவு, பேரறிவுன்னு சொல்றாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. சொல்லுவாங்கல்ல, திருமண பக்கம்லாம் சிவலிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து அந்த சிவலிங்கத்தை பார்த்து அவர் காலை வச்சு படுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு பேர்லாம் ஞாபகம் இல்லை. ஆனா என்ன பண்ணு பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் திரும்புற எல்லா பக்கமும் சிவலிங்கம் தானே. அப்ப எந்த பக்கம் எப்படி நான் படுத்தேனுங்கிற மாதிரிதான். சோ எல்லா பக்கமும் லிங்கம் இருக்காங்க, எல்லா பக்கமும் கடவுள் இருக்கிறாங்க. சோ கடவுள் வந்து ஒரு பிரபஞ்சம் ஃபுல்லா நிறைஞ்சிருக்க பேரறிவு, ஒரு நல்ல பாயிண்ட் தான். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டோம், நம்ம ஆன்மாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அது மாதிரி எல்லாராலையும் என்ன செய்ய முடியும், அந்த ஒரு டெஸ்டினேஷன், அந்த ஒரு ரிஷி, அந்த ஒரு மேலான நிலைக்கு எல்லாராலையும் போக முடியும். ஏன்னா நம்ம வந்து சாதாரணப்பட்டவங்க கிடையாது மாஸ்டர்ஸ், அததான் அவங்க சொல்லியிருக்காங்க பிளேட்டோ. நீங்க வந்து நான் சாதாரணவங்க கிடையாதுப்பா, நீங்க வந்து பெரிய ஆளு. சோ அப்ப அதனால எல்லாருக்கும் எல்லாமே அந்த அறிவு, அந்த பேரறிவு, அந்த உள்ள கடவுள் அப்படிங்கிற அறிவு வந்து நம்ம எல்லா செல்லுக்குள்ளேயும் என்ன செய்யுது, இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. நம்ம தான் அதை என்ன செய்யறது இல்ல, வெளி கொண்டு வர்றது இல்ல. சோ உள்ளுக்குள்ள இருக்கிறது தானே, நம்ம புதுசாலாம் உருவாக்க வேண்டாம். எல்லாமே உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்துட்டாலே நம்மளால என்ன செய்ய முடியும், அந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நம்ம போக முடியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். ஓகே. சோ இது கொஞ்சம் இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரி எல்லாம் கிடையாது. எல்லாமே வந்து நிறைய வந்து கோட்ஸ் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. சோ நான் உங்களுக்கு பொறுமையை தான் சொல்றேன். கொஞ்சம் அதுல இருக்கிற சில சில பாயிண்ட்ஸை கண்டிப்பா உள்ள நம்ம என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சுவாங்சு பத்தி பேசியிருக்காங்க. இவங்க பாருங்க, இவங்களும் சைனா நாட்டை சேர்ந்தவங்க தான், ஆன்மீக தத்துவ ஞானி. இவங்களோட பாயிண்ட்ஸ் நிறைய கொஞ்சம் சொல்லியிருக்காங்க பாருங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னா, வாழ்க்கை என்பது உண்டென்றால் மரணமும் உண்டு, அதே போல் மரணம் என்பது உண்டென்றால் வாழ்க்கையும் உண்டு என்பதை திறமையான நுண்ணறிவுள்ள மனிதர்களால் மட்டுமே உணர முடியும். சோ இந்த மரணமும் ஜனனமும் மாத்தி மாத்தி நம்மளுக்கு இருக்கு அப்படிங்கிறத எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. நுண்ணறிவு இருக்கக்கூடிய ஒரு மனுஷங்களால, அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களால மட்டுமே தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் சொல்றாங்க பாருங்க, ஒரு உத்தம புருஷன் அப்படின்னா அது வந்து ஆன்மீக விஞ்ஞானி தான். எல்லாராலையும் ஒரு உத்தம புருஷனா இருக்க முடியாது, வேணா ஆக்டிங் வேணா கொடுக்கலாம். ஆனா ஆன்மீக விஞ்ஞானியா தான் கண்டிப்பா இருந்தவங்க தான் உத்தம புருஷனா இருக்க முடியும். சோ ஒரு உத்தமனா ஒரு ஆள் இருக்கணும்னா கண்டிப்பா அவங்க எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்மீக விஞ்ஞானியா இருக்கணும். சோ அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காதுன்னா, பிறப்பிறப்பு பத்தியோ லாப நஷ்டத்தை பத்தியோ எதுவுமே அவங்களுக்கு இருக்காது, அதுக்கு அப்பாற்பட்டு இருப்பாங்க. நம்மலாம் பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் லாபமா, நம்மளுக்கு ஒரு லாபம் கிடைச்சா சந்தோஷப்படுறோம், நஷ்டம் கிடைச்சா எவ்வளவு கஷ்டப்படுறோம், எவ்வளவு ஒவ்வொன்றுக்கும் நம்ம எவ்வளவு நம்மளை வந்து வருத்திக்கிறோம், எவ்வளவு டெய்லி நம்ம அதுக்காக எவ்வளவு, எப்படி சொல்றது, எவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்ம, அப்ப துக்கப்படுறோம். சோ அந்த மாதிரிலாம் இல்லாதவங்க தான் எப்படி இருக்க முடியும்னா ஒரு உத்தம புருஷனா இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பிறப்பிறப்பு சுழற்சியில இருந்து விடுபட்டுருவாங்க. அதே மாதிரி அசுபம் அசபம் அப்படிலாம் கிடையாது, எதுவுமே அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிறாங்க. நம்மளையுமே அதை சொல்றாங்க. பிறப்பிறப்பு சுழற்சியையும் சரி, நம்ம நார்மலா கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க, சுபம் இது அசுபம் இது அப்படிலாம் கிடையாதுங்க மாஸ்டர்ஸ். இரவு பகல் கிடைக்க எல்லாமே தெரியும்ல உங்களுக்கு, காலம் அப்படிங்கிறதே கிடையாது. நம்ம தான் இங்க எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிருக்கோம். இரவு சூரியன் நம்ம எதுவுமே கிடையாது. சூரியன் வந்து சூரியனும் பூமி எல்லாமே சுழற்சியில இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, சாரி, பூமி சுழற்சியில இருக்கிறதுனால நம்மளுக்கு இரவு பகல் மாத்தி மாத்தி வருது தவிர மத்தபடி எதுவுமே கிடையாது. சோ காலம்ங்கிறது கிடையாது, சுபம் அசுபம் கிடையாது, லாப நஷ்டம் கிடையாது. இன்னைக்கு நஷ்டமா இருக்கிறது அடுத்து லாபமா இருக்கலாம். நம்மளுக்கு எல்லாமே பார்த்துட்டு இருப்போமே, ஒரு காலத்துல வந்து நம்ம வந்து எது கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கோமோ பார்த்தோமோ இன்னொரு இடத்துல தப்பா தெரியும். ஒரு இதுல தப்பா நினைச்சிட்டு இருக்கிறது வந்து ஒரு கொஞ்ச நாள் ஒரு நாள் கழிச்சு பார்த்தா அது கரெக்டா தெரியும்.
ஏன்னா நமக்கு புரிதல் இருந்திருக்காது. அந்த டைம்ல வேற புரிதல் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு வேற ஒரு புரிதல் இருக்கும். கண்ணோட்டம் மாறும். நம்ம கண்ணோட்டம் மாற மாற தப்பு சரி எதுவுமே நம்மளுக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அப்ப எதுவுமே நிரந்தரம் கிடையாது. லாபம் நஷ்டமும் அதே மாதிரிதான். ஒரு டைம்ல நஷ்டமாச்சுன்னா இன்னொரு இதுல அதுவே லாபமா நம்மளுக்கு இருக்கும். ஓகேயா? அதனாலதான் சொல்லியிருப்பாங்க எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி எதுக்குள்ளேயும் நம்ம விழுந்து கிடக்காம எதுவுமே வந்து சாஸ்வதம் கிடையாது, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டு போகும்போது இதுவுமே கிடையாது. ஆக்சுவலா இது எல்லாமே மாயை தான், நம்மளா நினைச்சுக்கிறது தான். நம்ம மனவியாதி தான், நம்ம மனசுதான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றது. லாபம் கிரியேட் பண்றது, நஷ்டத்தை கிரியேட் பண்றது எல்லாத்தையுமே அதுதான் கிரியேட் பண்ணி விடுது. நல்லது கெட்டது கிரியேட் பண்ணி விடுறதும் அதுதான். நம்மளுக்கு நல்லதா இருக்கிறது சில பேருக்கு கெட்டதா இருக்கும், சிலருக்கு கெட்டதா இருக்குது நம்மளுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கும். மாத்தி மாத்தி ஒவ்வொருத்தரோட இது ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொரு நாட்டுல வேற வேற சட்டம், ஒவ்வொரு மதத்துக்கு வேற வேற சட்டம், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எது கரெக்ட் எது தப்பு நம்மளுக்கு எப்படி தெரியும் மாஸ்டர்ஸ்? அதனால சரி தப்பு நம்மளுக்கு வந்து இப்ப நம்ம ஃபாலோ பண்றது சரின்னு நினைக்கிறோம். ஆனா அவங்க இன்னொருத்தங்க பத்தி புரிதல், அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடுறவங்க அவங்களுக்கு அது கரெக்ட்னு தெரிய போய் தான் அவங்க பண்றாங்க. ஏன் தப்பு பண்றவங்க எல்லாருமே தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாதா அது அவங்களுக்கு கரெக்ட் நினைச்சுதான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால எதுவுமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அதனால நம்ம எதுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், உள்ள போய் விழ வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. எல்லையற்ற தன்மையில ஓய்வெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து இன்ஃபினிட்டி தான். நம்ம வந்து எந்த இடத்துலயும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு இடத்துல சுருங்காதவங்க. நம்ம வந்து நம்மள வந்து இப்பதான் சொன்னோம், நம்மளுடைய ஜேர்னியே ஒரு லாங், ஒரு விரிவடைந்த ஜேர்னி. அதனால அந்த மாதிரியே இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வேறு தன் உடல் வேறு அப்படின்னு நினைச்சா அந்த மாதிரி புரிஞ்சவங்க தான் ஞானின்னு சொல்றாங்க. சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது, லைஃப்ல நம்மளுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணணும். சோ அதுதான் அவங்க தான் ஞானின்னு சொல்றாங்க. ஒரு ஞானியை பொறுத்தவரை ஆன்மாவிற்கு அழிவு என்பது கிடையாது. சோ மரணம் என்பது இடமாற்றமே. இதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. மரணம்ங்கிறது ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு. சோ ஒரு இடத்துக்கு மூவ் பண்றதை தவிர என்ன கிடையாது, அழிவு கிடையாது. அப்படி அந்த மூவிங் கூட முன்னேற்றமா தான் இருக்குமே தவிர பின்னால போக சான்ஸ் கிடையாது. அதனால கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கறத என்ன செஞ்சுறாங்க சொல்றாங்க. சோ இப்படி இந்த மாதிரி ஞானம் எல்லாம் நமக்கு எப்போ கிடைக்கும்? இந்த கன்ஃபூசியஸ், இதே மாதிரி பிளேட்டோ, இந்த மாதிரி சுவாங்சு, இந்த மாதிரி ஞானிகளோட புக்கை படிக்கும் போது, இவங்களோட திருப்பி 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 கேட்கும் போது அப்பதான் நம்மளுக்கு வந்து உள்ள வந்து ஸ்டோர் ஆகி நம்மளால அதை ஃபாலோ பண்ண முடியும். சோ அதனாலதான் பத்ரிசா நிறைய புக்ஸ் எடுத்து எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பாத்தீங்கன்னா தெரியும்ல, ஒரு இதுல இருந்து இதான் அவங்க 100 இது சொன்னா அதுல ஒன்னாவது நம்ம உள்ள தலையில வந்து ஏறும். ஓகேயா? சோ அதனாலதான் நிறைய புக் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, படிக்க சொல்லியிருக்காங்க. சோ இட்ஸ் வெரி நைஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இருக்கு, முடிச்சலாம்னு நினைக்கிறேன். ஆனா நல்லாதான் இருக்கும். அன்னமையா பத்தி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அன்னமையா பத்தி சார் வந்து நிறைய இதுல சொல்லியிருப்பாங்க. இவங்க ஆந்திராவில இருந்த ஞானி தான். இவங்க வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப சிறந்த யோகி அப்படின்னு சொல்லி நீங்க தெலுங்கு மாஸ்டர்ஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ரொம்ப வந்து ஒரு சிறந்த யோகின்னு சொல்லிட்டு. அவங்கள பார்க்க பாரு சொல்றாங்க பாருங்க, இந்த இடத்துல எவ்வளவு நல்ல பாயிண்ட். பார்க்கும் பார்வை ஒன்று, சரியான கவனம் மிகவும். பார்வைங்கிறது வேற, சரியான கவனங்கிறது வேறன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நம்ம வந்து சும்மா பாக்குறோம், ஆனா சரியா கவனத்தோட பார்க்கும்போது அதுக்கு அந்த இதுவே வித்தியாசப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த பார்வையும் கவனமும் ஒரே ஒன்னா வரும்போது அங்க யார் வந்துருவாங்களா, கடவுள் வந்துருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். நம்ம வந்து கடவுளை பார்க்கல, சும்மா ஜஸ்ட் பாக்குறோம். அப்ப அந்த கவனத்தோட பார்க்கும்போது அங்க யாரு இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கடவுள் இருப்பாங்க. ரைட்டா? இவ்வளவு நல்ல பாயிண்ட் பாருங்க, அருமையா இருக்கு. அதே மாதிரி எண்ணுவது ஜீவாத்மா, வெளியில் இருப்பவை அனைத்துமே பரமாத்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே பாக்குறவங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? அதாவது பாக்கோட பார்வை அப்படின்னா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது, திவ்ய திருஷ்டி, உள்நோக்கிய பார்வையை தான் என்ன செய்யறாங்க அவங்க அன்னமையா அந்த மாதிரி சொல்றாங்க. ஓகேயா? சோ நமக்கு லட்சியம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, பிரம்ம ஞானம் பெறணும் தான் நம்ம லட்சியமா இருக்கணும். எதுவோ டாக்டரோ இன்ஜினியரோ எல்லாமே இருக்கலாம், ஓகே, பௌதிக உலகத்துல. ஆனா நம்மளுக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன், நம்ம லட்சியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரம்ம ஞானம் கிடைக்கணும், அந்த இடத்த நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம லட்சியமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ அப்போ நம்ம அப்படின்னு சொல்லி என்றவங்க ஜீவாத்மா, இயற்கை அனைத்தும் பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ மீது இயற்கைங்கிறது ஒரு பரமாத்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய உடல்ல அந்த மூச்சு காட்டுலதான்
பொக்கிஷமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தானே நம்ம மூச்சுக்காத்த கவனிக்கும், டெய்லி 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 நம்மளுக்கு கவனிக்க சொல்லியிருக்காங்க. சோ அதனால மூச்சுக்காத்துலதான் என்ன இருக்கு? பொக்கிஷம் இருக்கு. ஓகேயா? சோ மூச்சு காத்துலதான் யார் இருக்காங்க மாஸ்டர்ஸ்? இறைவன் இருக்கிறாங்க. சுவாசமே என்னது? நமது குருன்னு சார் சொல்லியிருக்காங்க. சுவாசம் தான் இங்க என்ன சொல்றாங்க? கடவுள்னு யார் சொல்றாங்க? இவங்க அன்னமையா சொல்றாங்க. அப்போ யாரு வந்து அந்த சித்தத்தை, சித்தம்னா இதெல்லாம் சேர்ந்தது? நம்மளுடைய மனம், புத்தி, அகங்காரம். இந்த மூணும் சேர்ந்ததுதான் சித்தம் சொல்லுவாங்க. ஓகேயா? மனம், புத்தி, அகங்காரம். நம்ம எப்படி நினைக்கிறோம், நம்ம எந்த மாதிரி வழி நடத்திட்டு போகுது, நம்ம ஈகோ எப்படி, நம்ம ஐடென்டிட்டி எல்லாம் சேர்ந்ததுதான் சித்தம். சோ இந்த சித்தத்தை வந்து உள்முகமாக யாரு வந்து திருப்பி அதுக்குள்ள போயிட்டு டிராவல் பண்றாங்களோ அவங்களதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா யோகி அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேயா? சத் சத்தியங்களை அறிந்து அதை ஆராய்பவரே சிறந்த விவேகி. சோ விவேகம் உடையவங்கன்னா யாரு அப்படின்னா இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பரிசோதிக்கிறவங்க தான் யாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா விவேகின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, சோ விவேகம் நிறைஞ்சவங்கன்னா வேற யாரும் கிடையாது, சத்தியத்தை ஃபாலோ பண்றவங்க தான் மாஸ்டர்ஸ். சத்தியத்தை பரிசோதனை பண்றவங்க தான். அப்போ இதுல மெயினா வந்து என்ன பயன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்னமையா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய பார்வை, அதாவது நம்ம உள்நோக்கி பயணத்துல இருக்கும்போது கண்டிப்பா நம்ம என்ன இருக்கலாம், கடவுளை போய் ரீச் ஆகலாம். அங்க பாதையில நம்ம போய் ரீச் ஆகலாம்னு சொல்றாங்க. ஜீவாத்மாங்கிறது என்றது மீதி இயற்கை வந்து பரமாத்மா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய லட்சியம் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா பிரம்ம ஞானம் பெறுகிறது, அதை அடையிறது தான் நம்மளுடைய லட்சியமா இருக்கணும் அப்படிங்கிறது என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய மூச்சு காத்துலதான் என்ன இருக்கு, நம்ம மூச்சு காத்து தான் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேயா? அப்போ சித்தத்தை வந்து யாரு உள்முகமா வந்து திருப்பி அதுல டிராவல் பண்ணி அதுக்குள்ள போறாங்களோ அவங்கதான் யோகி அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. பாருங்க எவ்வளவு ஞானிகள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. சோ இதை ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டா கூட இன்னைக்கு நம்ம இவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு கத்துக்கிட்டு இருக்கோம். சோ சார் வந்து இந்த ஒரு ஒரு புக்கு மூலமா நமக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம அவ்வளவு புக்கு படிக்கிறதுக்கு ஒரே புக்கை படிச்சா கூட போதும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த அளவுக்கு சார் வந்து அவ்வளவு புக்கை படிச்சு நம்மளுக்கு அவ்வளோ ஆன்ம ஞானிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஒரே புக்ல வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கௌதம புத்தர். சோ புத்தரை பத்தி நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்மளுக்கு வந்து ஆனாபான சதியை கொடுத்தவங்களே யாருதான், கௌதம புத்தர் தான். அவங்க வந்து அவங்க தம்ம புதத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நிறைய பாப கம்மினோ சுகதினோ எந்தி பரிணப்தி பரிணப்தந்தி அனாசவ. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாவகர்மா செய்பவர்கள் நரகத்தை அடைவார்கள், புண்ணியகர்மா செய்பவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள், தூய்மையான மனமுள்ள மகாத்மாக்கள் மோட்சத்தை அடைவார்கள். அதே போல் நான் பிறக்கும், அதே மாதிரி இது நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் பிறக்க முன்னாடியும் நிறைய புத்தர்கள் இருந்தாங்க, எனக்கு அப்புறமும் நிறைய புத்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சோ இப்ப புத்தர்ங்கிறது யாருங்க மாஸ்டர்ஸ்? ஞானம் இருக்கவங்க தான். ஞானம் இருக்கவங்க தான் என்னது, புத்தர். ஓகே, சோ புத்தரா போகிறதுக்கு தான் நமக்கு பத்திரிச்சா நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க, எல்லாருமே ட்ரை பண்ணுங்க, புத்தரா மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதனால நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே ஞானியா மாறணும். இது மாத்தி 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 அதுலதான் வந்திருக்குப்பா, ஞானம் 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 ஞானம்னு. சோ அதத்தான் விதமா நம்ம வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. ஓகேயா? சோ இந்த ஒன்னே ஒண்ணுதான், அதோட முடிச்சிடலாம் இன்னைக்கு. 4 ஆரிய சத்தியங்கள் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அற்புத சத்தியத்தை பத்தி கௌதம புத்தர் சொல்லியிருக்காரு. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏற்கனவே சின்ன வயசுல இதெல்லாம் படிச்சதுதான். பூலோகம் முழுவதிலும் எங்கும் துக்கம் பரவியுள்ளது. கரெக்ட் தானே? அவர் வந்து என்ன பண்ணுவாரு, யாரெல்லாமா பார்த்தார் புத்தர்? அவர் வந்து உள்ளே அரண்மனையிலே இருந்தவர் தான். வெளியில வந்து ஒரே நாள்ல யாரெல்லாம் பார்த்தாங்க, ஒரு இறப்ப பார்த்தாங்க, ஒரு முதுமையை பார்த்தாங்க, வறுமை எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்கல்ல. சோ அதனால அதுல இருந்துதான் அவருக்கு அது போனாரு. சோ பூலோகம் முழுவதிலும் துக்கம் பரவியுள்ளது, பேராசை மட்டுமே எல்லா துக்கத்திற்கும் காரணம். ஆசை கிடையாது மாஸ்டர்ஸ், பேராசை தான். ஏன்னா ஆசைப்படாம நம்ம இருக்க முடியாது. ஆனா பேராசை தான் பெருநஷ்டம் சொல்ற மாதிரி, பேராசையே எல்லா துக்கத்திற்கும் காரணம், ஞாபகம் வச்சுக்கோங்க. பேராசை அவித்தியால், அதாவது ஞானமின்மையால் உருவாகுது. பேராசைங்கிறது எதால தெரியுதுன்றாங்க, ஞானமின்மை இல்லாததுனாலதான் பேராசை நம்மளுக்கு வருது. கரெக்ட் தானே? ஒரு கார் இருந்தாலே போதுங்கும் போது அந்த இடத்துல 4 கார் வேணும்னு ஆசைப்படுறோம்னா நம்ம அந்த இடத்துல என்ன இருக்கும், அறியாமையில இருக்கும், ஞானத்துல நம்ம இல்ல அப்படிங்கறதுதான் என்ன சொல்றாங்க இந்த இடத்துல புத்தர் வந்து சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா அந்த
அவிவித்தியை, அதாவது அந்த அறியாமையை போக்கணும் அப்படின்னா நம்ம எதைதான் கடைபிடிக்கணும் அப்படின்னா அஷ்டாங்க மார்க்கத்தை கடைபிடிக்கணும். கேள்விப்பட்டிருப்பீங்க, புத்தர் வந்து அஷ்டாங்க மார்க்கத்தை தான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அதை வந்து என்ன அப்படின்னா பாருங்க, பேராசை என்பது ஸ்ருதிக்கு மீறிய ராகமா, பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. பேராசை வந்து ஸ்ருதிக்கு மீறிய ராகம், பேராசை என்பது லயத்திற்கு மீறிய தாளம். ஓகேயா? சோ பேராசை இருக்கவே கூடாது. பேராசை என்பது தேவைக்கு மீறிய அளவு. சோ லயமும் இல்ல, லயத்துக்கும் இல்ல, ஸ்ருதிக்கும் கரெக்டா இல்ல, தேவைக்கும் மீறிய அளவு. எப்பவுமே துக்கத்திற்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பேராசை இல்லை என்றால் துக்கமற்ற நிலை ஏற்படும். துக்கமற்ற நிலையே நிர்வாணம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பூமியில இருக்க நம்ம வந்து எப்பவுமே துக்கம் இல்லாம நம்ம எப்ப வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம அந்த நிர்வாண ஸ்டேஜுக்கு போயிட்டோம்னு அர்த்தம். சோ சொர்க்கம்ங்கிறது மோட்சம்ங்கிறது எங்கேயோ இல்ல, நமக்கிட்ட இந்த உலகத்திலேயே நம்ம செய்யலாம். அப்போ நம்ம எப்போ துக்கம் இல்லாத நிலைக்கு நம்ம வரமோ அப்போதான் அந்த நிர்வாண ஸ்டேஜ் அப்படிங்கிறது இதுல சொல்லியிருக்காங்க. நிர்வாணம் என்றாலும், முக்தி என்றாலும், மோட்சம் என்றாலும், நிஸ்தேஷ் என்றாலும், அபவர்க்கம் என்றாலும் அனைத்தும் ஒன்றுதான். அதுவே துக்கமற்ற நிலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ எந்த மாதிரி துக்கம்னாலும் நிர்வாணம்னாலும் மோட்சம்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம வந்து துக்கம் இல்லாம இங்க வாழ ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து என்ன அப்படின்னா இந்த பூலோகத்துல துக்கம்லாம் வாழ்ந்தோம்னாலே நம்ம நிர்வாணம் அப்படிங்கிற நிலைக்கு வந்திருக்கோம்னா, நம்ம உடல்ல பார்த்துட்டு இருப்பீங்க, 7 உடல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஃபைனலா இருக்கே இந்த ஆனந்தமய கோஷம்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதுவே நல்லா சூப்பரா என்ன செஞ்சிடும், ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா உடலும் ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுடைய பரிணாமமே வேற, நம்மளுடைய வைப்ரேஷனே வேற மாதிரி இருக்கும், நம்மளுடைய புரிதல் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். சோ அப்போ வந்து இந்த பூமியில என்ன நடந்தாலும் நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம். சித்தர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அவங்கள என்ன நடந்தாலும் அவங்களுக்கு அதை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம இந்த பூமியில தான் இருப்போம், ஆனா நம்ம அந்த இதுல இருக்கிறது நம்மளை எதுவுமே என்ன செய்யாது, பாதிக்காது. சோ இதுக்காகத்தான் இவ்வளோ புக்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுட்டு சொல்லியிருக்காங்க, சார் வந்து நம்மள படிக்க சொல்லியிருக்காங்க. சோ நம்ம இன்னைக்கு பார்த்ததை பாத்தீங்கன்னா மெயினா சேத் மாஸ்டரை பத்தி சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யாரெல்லாம் பார்த்தோம் நம்ம, இவரை பத்த அன்னமையா பத்தி பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இவர் ஜீசஸ், முகமது நபி, ஜீசஸோட எல்லாம் இவ்வளவு மெயினான ஒரு இது பாத்தீங்க அப்படிதானே, நம்ம வந்து கடவுளோட ராஜ்யங்கள் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப அருமையான வார்த்தை. சோ இந்த மாதிரி இப்ப முகமது நபி வந்து அந்த மரணம் இதை பத்தி சொல்லியிருக்காங்க, பிறப்பிறப்பை பத்தி பேசியிருக்காங்க. சோ எல்லாருமே எல்லா ஆன்ம ஞானியும் தான் பேசியிருக்காங்க. அப்புறம் நான் இன்னொன்னு சொன்னேன், இவர் ரூமி பாருங்க எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கண்டிப்பா பரிணாம வளர்ச்சியில முன்னேறிக்கிட்டே தான் இருக்கமே தவிர பின்னேறதுக்கு சான்ஸ் இல்லை. சோ மரணத்தை பத்தி ரொம்ப என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். மரணம்ங்கிறது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு போறதை தானே தவிர, அது கூட முன்னேற்ற நிலை தானே தவிர நம்ம கஷ்டப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படிங்கறத என்ன செஞ்சிருக்காங்க, ரூமி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா பிளேட்டோ பேசியிருக்கிறாரு, அவருமே என்ன சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு, பேரறிவுன்னு சொல்லியிருக்கிறாங்க கடவுளை வந்து. அதுக்கப்புறம் கன்ஃபியூசஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நாடை பத்தி பேசியிருக்காங்க. ஒரு தனி மனிதன் வந்து நம்ம வந்து ஐடென்டிட்டியோட நல்ல ஒரு தனித்தன்மையோட நம்ம வாழ்றோம். ஐடென்டிங்கிறது ஈகோ சொல்றது வேற, இது தனித்தன்மை. ஓகே, தனித்தன்மையோட இருக்கும் போது அதாவது என்ன அப்படின்னா எப்படி சொல்றது, நல்ல ஞானத்தோட தெளிவோட இருக்கும்போது கண்டிப்பா அந்த குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பம் நல்லா இருந்தா சொசைட்டி நல்லா இருக்கும். சொசைட்டி நல்லா இருந்தா அந்த ஸ்டேட் நல்லா இருக்கும். ஸ்டேட் நல்லா இருந்தா அந்த நாடு நல்லா இருக்கும். அந்த நாடே நல்லா இருக்கும் போது எல்லா நாடும் அந்த மாதிரி இருந்தா உலகமே நல்லா மாறிடும். சோ இந்த இடத்துல எந்த போர் எந்த இதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இன்னும் பாத்தீங்க அப்படின்னா அன்னமையா சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன சொல்ற, நம்மளுடைய லட்சியம் பத்தி பேசுறாங்க. பிரபஞ்சனம் அடைகிறது தான் நம்ம லட்சியமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா வந்து என்ன அப்படின்னா இவங்களை பத்தி சொல்லிருக்காங்கல்ல, நம்மளுடைய அம்சாத்மா பரமாத்மா பத்தி பேசியிருக்காங்க. அது மாதிரி நம்மளுடைய மூச்சு காத்து தான் நம்மளுடைய பொக்கிஷம் சொல்லியிருக்காங்க, கடவுள்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரி அன்னமையா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ லாஸ்ட்ல பார்த்தது வந்து என்ன, கௌதம புத்தரேஸ் அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ், ஓகே, பாவம் பண்றவங்க அவங்க அதுக்கு ஏத்தாப்புல கஷ்டப்படுறவங்க புண்ணியத்துக்கு ஏத்தாப்புல இருக்கும், எல்லாருமே புத்தரா மாறலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் மட்டுமே புத்தர் புத்தர் அவர் சொல்லல, எனக்கு முன்னாடியும் நிறைய புத்தர் இருந்தாங்க, எனக்கு அப்புறமும் நிறைய புத்தர் வருவாங்க. புத்தர் ஸ்டேஜ்ங்கிறது நத்திங் பட் அது வந்து ஒரு ஞானம். அந்த ஞானத்தை அடையும் போது நம்ம அந்த புத்தர் அப்படிங்கிற ஸ்டேஜ்க்கு வந்து என்ன செய்யலாம், அடையலாம். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, புத்தர் வந்து அஷ்டாங்க மார்க்கம் நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுல மெயினா பேராசை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, லைன் போட்டு வச்சுக்கலாம். பேராசை தான் நம்மளுடைய துக்கத்திற்கு காரணம். இந்த
உலகம் ஃபுல்லா துக்கமயமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா பேராசை தான். சோ அந்த பேராசை எதுக்கு நம்மளுக்கு வருது, ஏன் வருதுன்னா அவிவித்தேன்னு சொல்றாங்க. அவிவித்தே அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஞானத்துல இல்ல, அறியாமையில இருக்கோம்னு அர்த்தம். யார் யாரு இந்த மாதிரி பேராசையில இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எதுலதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவிவித்தே, அதாவது அந்த அறியாமையில தான் இருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கூட ஒரு பேராசை அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம படுறோம்னா அப்ப அந்த இடத்துல நம்ம அறியாமையில தான் இருக்கோம், நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சோ அந்த அறியாமையில இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு துக்கம் கண்டிப்பா இருக்கும். சோ எப்ப நம்ம அறியாமையை விட்டு வெளியில வரமோ கண்டிப்பா நம்ம எங்க வந்துடலாம், அந்த நிர்வாணம் இந்த ஸ்டேஜுக்கு வந்துடலாம், துக்கமற்ற நிலைக்கு வந்துடலாம். நிர்வாணம்னாலும் சரி, மோட்சம்னாலும் சரி, எல்லாமே என்னதுதான், ஒண்ணுதான் மாஸ்டர்ஸ். அப்ப இந்த பூலோகத்திலே நம்ம என்ன பண்ணலாம், இருக்கும் போதே நம்ம ஒரு சொர்க்கம் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல, மோட்சம் அப்படிங்கிற இடத்துல நம்ம இருக்கலாம். சோ இந்த பர்டிகுலர் எல்லா ஆன்மீக ஞானிகளையும் நம்ம என்ன செய்யும், எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சில சில பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம புத்திக்குள்ள போட்டுட்டு அதை நம்ம என்ன செய்யணும், டெய்லி லைஃப்ல நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்த ஆஹ் அதுக்கு அனைவருக்கும் எனக்கு நன்றி சொல்லி, பொறுமையா இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னோட இதை முடிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.